இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த ஆமைக்கும் நன்றி. இந்த நெகட்டிவிட்டி மேலே அப்படி என்ன பாசம்? சைக்கோன் படம் எடுக்கீங்க, கொலைகாரன் எடுக்கீங்க, ஹிட்லர் நடிக்கீங்க, அது கூட பரவாயில்ல. இந்த மேடையில் வந்து ஆமை ஆந்தை எல்லாம் யாருமே வச்சதே இல்லை. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினைப்பாங்க. நீங்கள் மெயினாக ஏன் இதை வந்து இந்த படத்தில் இந்த மேடையில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக காலங்காலமாக இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்பட்டதில்லைன்னு சொல்கிறாங்கல்ல. பாவம் இது என்ன பண்ணுச்சு? எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தோராயமாக ஒரு 50,000 அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, பொண்டாட்டியை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் பொதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே. அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், அந்த ஆமை மேலே உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக அந்த படத்தில். தேங்க்யூ சார். அதுக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபியூச்சர் நேச்சுரல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து படம் வந்து எடுப்படாது, சரிங்களா? ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே டைட்டில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன், கொலைக்காரன். ஸோ இந்த படத்தை அது மாதிரி அச்சு நொறுக்கலான்னு யோசிக்கிறீங்களோ? இது இந்த மாதிரி எனக்கு வந்து நெகட்டிவ்னு லைஃப்பில் இல்லவே இல்லை. பிச்சைக்காரன்லேயும் நெகட்டிவ் இல்லை, பேயில நெகட்டிவ் கிடையாது, சைத்தானில் கிடையாது, எதுலையுமே கிடையாது. அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன்னா இதை பார்த்து 4 பேர் பாருங்கள் இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சாங்க ஆனால் ஓடிச்சில்ல அப்படின்னு 4 பேர் வந்து பகுத்தறிவு கொஞ்சம் யோசிப்பாங்களோ, அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது. அது எதுக்காட்ட நான் தானே இருக்கணும் இல்லையா? வெறுமனா போதிச்சுட்டு போயிடலாம், அது செய்ய முடியாதுல்ல. அதுக்காக தான் இந்த ஆமையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பெண்கள் படைசூழ இப்போ வந்து இருக்கீங்க, வேலை வந்து இருக்கீங்க. மேடம் என்ன சொல்கிறாங்க? மேடம் அதான் எப்படி மெலோடவுன் போடுறதுன்னு கேட்டேன்ல, மெலோடவுன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில். போயிட்டு நான் வந்து கூல் டவுன் பண்ணி விட்டுருவேன். இது என்னோட பேர் கிடையாது. நான் வந்து ஒரு கதையை சொல்லிடுவேன். சாரி, படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஜய், இஸ் ஃபார் யூ. எஸ் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ வெரி மச் மேம். அண்ட் ரொம்ப கொடூரமான வில்லனா அறிமுகம் ஆறீங்க. ஆஃப் கோர்ஸ் விஜய் ஆண்டனி சாரும் ஃபர்ஸ்ட் படத்துல லாட் ஆஃப் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருந்தது அவரோட கேரக்டர் ஆக்டிங் வர்ச்சே. பட் இன் எனி கேஸ் மாமா கிட்ட இருந்து இஸ் a multitasking personality. மாமா கிட்ட இருந்து one fine thing, what did you learn? Dedication மேம். Dedication, effort and his dedication to the craft. அதாவது நீ எந்த நேரத்தில் நீங்கள் காலங்காத்தால் 4 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த வேலையை பற்றிட்டான்னு வழக்கமாக ரொம்ப படித்தா அந்த அப்படியே எடிட்டர் நீங்கள் தூக்கத்தில் கூடும்போது அந்த பாடம் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஹிஸ் ஃபுல் மோட்டிவ் இன்டென்ட் இஸ் ஒர்க். அண்ட் அந்த மாதிரி டெடிகேஷன் வந்து நான் வரைக்கும் வெளியே பார்த்ததில்ல. ஐ மீன் அஃப்கோர்ஸ் லியோ ஜான்சன், பட் பர்சனலாக இந்த அளவுக்கு நான் பார்க்குறது வந்து திஸ் ஒன் திங் ஐ அட்மையர் அபவுட் ஹிம் a lot. வெளியில ரொம்ப பார்த்தா அமைதியா இருக்கிறவர், பிஃபோர் கேமரா போனான்னா வேற மாதிரி மாறிடுறாரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதே தான் மேம் பின்னாடியும் ஆக்சுவலாக